அனைவருக்கும் வணக்கம். சாரதாவின் பக்தி நேரத்துக்கு தங்களை அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை உற்சாகப்படுத்தும் எனது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் கண்ணனின் அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். எப்பொழுது எல்லாம் தர்மம் அழிந்து பாவம் பெருகி தீமைகள் பெருகுகிறதோ அப்பொழுது பக்தர்களை காக்க அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நாராயணன் இருக்க பயமே என ஒவ்வொரு யுகத்திலும் பக்தர்களை காத்த நாராயணனை பற்றி இப்பாடலில் காண்போம். எத்தனை அவதாரம் எடுத்தாய் கண்ணா கண்ணா, எத்தனை அவதாரம் எடுத்தாய் கண்ணா. இந்த வையகம் வாழ வளம் பெறவே நீயும் எத்தனை அவதாரம் எடுத்தாய் கண்ணா. சத்திய யுகத்தில் நரசிம்மனாகி இரண்யகசிபுவை அழித்து பிரகலாதனை காத்த கருணை நரசிம்ஹா கண்ணா, எத்தனை அவதாரம் எடுத்தாய் கண்ணா. இந்த வையகம் வாழ வளம் பெறவே நீயும் எத்தனை அவதாரம் எடுத்தாய் கண்ணா. திரேதாயுகத்தில் வாமனாக வந்து மகாபலியை அடக்கி தேவர்களை காத்தாய். ராமனாக வந்து ராவணனை அழித்து தர்மத்தை காத்த மானுட ரூபா கண்ணா, எத்தனை அவதாரம் எடுத்தாய் கண்ணா. இந்த வையகம் வாழ வளம் பெறவே நீயும் எத்தனை அவதாரம் எடுத்தாய் கண்ணா. துவாபர யுகத்தில் கண்ணனாக வந்து பல அரக்கர்களை அழித்து கம்சனையும் அழித்து காளிங்க நர்த்தனமாடி இந்திரனையும் அடக்கி ஆயர்களை காத்த மாய கண்ணா மாய கண்ணா கண்ணா, எத்தனை அவதாரம் எடுத்தாய் கண்ணா. இந்த வையகம் வாழ வளம் பெறவே நீயும் எத்தனை அவதாரம் எடுத்தாய் கண்ணா. கலியுகத்திலும் கல்கி அவதாரத்தில் மனித மாயைகளை களைந்து தீயதை ஒழித்து புது உலகம் படைக்க வருவாயா கண்ணா, நீ வருவாயா கண்ணா. பக்தர்களுக்காக வருவாயா கண்ணா கண்ணா, எத்தனை அவதாரம் எடுத்தாய் கண்ணா.